இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவனை பைத்தியக்கார மாதிரி பார்க்குறீங்க. இதுதான் பிரச்சனை. பரமசிவன் ஃபாத்திமா திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அச்சு ஊடக, காட்சி ஊடக அன்பு உறவுகள் அனைவருக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற பெருமக்கள், கலைஞர்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பாடல் வெளியீட்டு விழா என்றாலே இசையமைப்பாளர் தான் அதனுடைய நாயகன். ஒரு சிறு வயது மிக நேர்த்தியாக இசை, அந்த இசையை கேட்கும்போதே ஒரு உற்சாகம் பிறக்குது. நான் என்னுடைய தம்பி கார்வனன்ட்டு கூட சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறார். அது குறிப்பாக அந்த திருமண விழாவில் நடக்கிற வந்திருக்க அந்த பாட்டும் சரி, சிவனடியார்கள் ஆடுகிற அந்த பாடலும் சரி, மிக செறிவா அந்த பாட்டை தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் கேட்டால் அவர் பின்னணி இசையுமே ரொம்ப திறம்பட செய்திருக்கிறதா சொன்னாங்க. அப்படி ஒரு இளம் வயதில் இவ்வளவு திறமை மிக்க ஒரு இசைக்கலைஞரை பார்ப்பது ரொம்ப வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கு. தம்பி தீவன் சக்கரவர்த்திக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். பாடலுக்கு மெட்டுக்கு எழுதுவது என்பது ஒரு எவ்வளவு கடினமானது என்பது தெரியும். அதில் என்னுடைய தம்பி ஏகாதேசி ரொம்ப இளம் வயதிலிருந்து நான் அறிவேன், என்னையும் அவன் அறிவான். கம்யூனிச இயக்கங்களில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கள் நடத்துகிற கலை இரவுகளில் தான் நான் என் தம்பியுடைய ஐக்கோ எல்லாரும் நாங்கள் இணைந்தோம். இணைத்தது ஒரு கொள்கை உறவு, அதை தாண்டி எங்களுக்கு இரத்த உறவு எல்லாம். நம்பி கார்வண்ணன் குறிப்பிட்டது மாதிரி ஏகாதேசி என்றாலே அந்த ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல பாடலை யாரும் மறக்க முடியாது. அது இந்த தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுமைக்கும் போய் சேர்ந்த ஒரு உன்னதமான ஒரு காவிய படைப்பு தான் சொல்லணும். தாயினுடைய அன்பை அந்த சேலையை வச்சு அவன் சொல்லியிருக்கிற விதம் அவன் ஆகச்சிறந்த கவிஞன் என்பதை காட்டும். அதுக்கப்புறம் நிறைய திரைப்படத்தில் பாடல்கள் எழுதிட்டான். இந்த படத்தில் பாடல் எழுதியிருப்பது எனக்கு பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி. அது என்னுடைய தம்பி கார்வண்ணன் படத்தில் ஒரு வளர்ந்து வருகிற இளைய இசையமைப்பாளரோடு ஒளிப்பதிவாளர் என் தம்பி துரைமுருகன் தான் அந்த காணொலியை காட்டினார். அந்த முன்னோட்டத்தை அவர் எடுத்தோன்னே கேட்டது, இது யார் ஒளிப்பதிவுன்னு. ஏன்னா எனக்கு தெரியும் இது அப்படின்னு. அது சுகுமாரனோடனே அதான் நினச்சேன் அப்படின்னு. அவனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சாதாரண ஒளிப்பட கலைஞனாக தான் வந்தான். அப்புறம் சேர்ந்து மிக குறுகிய காலத்துக்குள்ள அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய திறமையை வளர்த்து சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டான். அவனுடைய கும்கி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்த மைனா, ரெண்டு படமும் மிகச்சிறப்பாக. கும்கிலாம் ஒளிப்பதிவு அசாத்தியமாக செஞ்சுருப்பான். அது நிறைய ஆற்றலை வெளிப்படுத்தினா. அப்புறம் தம்பி சிவகார்த்திகன் நடித்த அந்த மான் கராத்தே அந்த படத்திலேயே அவன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒளிப்பதிவு. இதிலேயே பார்த்துருப்பீங்க, அந்த அதிகாலை அந்த ஒளியை உள்வாங்கி அவன் பதிவு செஞ்ச விதம், அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி பதிவு செஞ்ச விதமெல்லாம் அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த காடுகளில் வயல்வெளிகளில் அவனுடைய கருவி பயணித்து போகிற இது அவ்வளவு தெளிவாக இருக்கும். அது பேசிய தொகுத்து வழங்கியவர்களோட சொன்னாங்க, அவர் சுருக்கமாக பேசிட்டாருன்னு. அவர் தான் மொத்தமாகவே தன்னுடைய ஒளிப்பதிவு கண்களால் பேசிட்டாப்புல. என்னுடைய தம்பி என்பதில் எனக்கு ரொம்ப பெருமை. அவன் தம்பினா சும்மா தம்பி இல்லை, சொந்தமான தம்பி. அவனுடைய அண்ணனும் ஒளிப்பதிவாளர் தான். அவனும் நிழல் பட கலைஞனா, ஒளிப்பட கலைஞனா திரைப்பி
மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக வந்து பல படங்களை செஞ்சு என் தம்பி ஜீவனுடைய தம்பி தான் என் தம்பி சுகுமார் அவர்கள். அப்போ இதில் நடித்திருக்கிற கலைஞர்கள் என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மிகச்சிறந்த வெற்றி படங்களை கொடுத்தார். மண்ணுக்குள் வைரம்னா அவரே ஒரு மண்ணுக்குள் வைரம்தான். முதல் படத்தில் அவ்வளோ ஒரு துணிவோடு ஒரு கதையை தொடுவதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும். அதில் அது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன உறவு என்னன்ட்டு. ஆனால் அவர் எங்கள் அப்பாவிடமிருந்து வெளியில் வந்து மண்ணுக்குள் வைரம் படத்தை எடுத்து அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். படம், உரையாடல், எல்லா கதாபாத்திரம் எல்லாம். முதல் படத்திலே நடிகர் திலத்தை இயக்குறதுன்னா அது சும்மா சாதாரண இதில்லை என்ன. ஆமாம், எங்கள் அப்பா என்ன பாடுபடுவார் பசுமண்ணில். முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது, நான் தான் அதுக்கு எழுத்தாளர். என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா வந்து உரையாடலை ஏற்றுக்க மாட்டார்ல. 2 பேருக்கு ரொம்ப நேரம் சண்டை நடக்கும். அங்கே நாற்காலியில் எங்கள் ஐயா என்னையே பார்த்துருப்பார். என் மேலே ரொம்ப அன்பு. என்னதான் ஐயா பிரச்சனை உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் அப்படின்னாரு. இல்லைங்க, நான் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை வேணான்னு கிழிச்சு போட்டுறேன், தூர போட்டுறேன். என்ன நீ என்ன நினைக்கிற, நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன், எனக்கிட்ட சொல்லு, நான் டேக்கில் பேசிவிட்டேன். அப்போ அது சொல்லிடுவோம். காட்சி நடந்து வரவில் இந்த இடத்துல எங்கள் ஐயா எங்கள் அப்பா என்ன ஒன்றார், கட் ஓகே அப்படின்ட்டு போயிடுவாப்ல. ஏழை சொன்னோன்னே எங்கள் ஐயா அந்த வேட்டி எடுத்து தொடச்சிட்டு இப்படி தேடுவோம். அப்புறம் நான் அந்த கூட்டத்தில் நிற்பேன், இப்படி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு கேட்பார். ஏன்னா நீ சொன்னது வந்துடுச்சா அப்படின்னு. ஓகே அப்படின்னு. இவர் 2-3 தடவை இது நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் அப்பா கவனிக்கல. ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன பிறகு வேற யார்கிட்ட ஓகே கேட்குறாரு, யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தா கூட்டத்தில் நான் உடனே துண்ணு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நான் ஒரு பக்கம் ஓட, எங்கள் ஐயா ஒரு பக்கம் ஓடி தெரிச்சு. அப்புறம் அது மாதிரி அவர்கிட்ட அந்த பெரிய மேதையை வந்து முதல் படத்தில் இயக்குறது என்பது சாதாரண ஒரு பெரிய வாய்ப்பு. மண்ணுக்குள் வைரம்னா வைரம் தான். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எவ்வளோ வணிக படங்கள் எடுத்துட்டாங்க, பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இதில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் தேனப்பன் எவ்வளோ பெரிய படங்களை தயாரித்தாங்க. அவை சன்மையெல்லாம் எங்கள் அண்ணனுடைய தயாரிப்பு தான். இப்போ பார்த்தா எங்கள் அண்ணனை பார்க்குறதுன்னா நம்ம படங்களில் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. இப்போ நடிக்க வந்துட்டாங்க. ஆனாலும் எங்கள் அண்ணனை வந்து அவர் குணத்திற்கும் அவர் படத்தில் நடிக்கிறது, வில்லனா நடிக்கிறாரு, சகிக்க முடியல. எங்கள் அண்ணனா வில்லனா எதுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு. அவ்வளவு நல்ல மனிதன். தேனப்பன் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த நடிகர்களோட மிகச்சிறந்த நிர்வாகி. அதனால தான் எங்கள் அண்ணன் கமலஹாசன்லாம் அவரை கூடவே வச்சுருந்தாப்புல. அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு மனிதர் எங்கள் அண்ணன் தேனப்பன் அவர்கள். அதுக்கப்புறம் எங்கள் ஐயா தொகுப்பாளர் சொன்னாங்க, உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. தமிழ் கடலின் மகன் வந்து தமிழ் பேசலைன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள். எங்கள் அப்பா, நான் அப்பான்னு தான் சொல்லுவேன். அழைச்சா ஐயா 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 நல்லா இருங்கய்யா, நல்லா இருங்கய்யா, என்னங்கய்யா அப்படின்னு. ஒன்றும் இல்லை ஐயா, படிக்கணுமையா, வாழ்க தமிழுடன். எல்லாரும் நம்ம வணக்கம் ஹலோ இப்படி தானே அழைப்பு எடுப்போம். நான் அழைச்சோன்னா நான் தானே தெரிஞ்சிடும், வாழ்க தமிழுடன் சொல்லுங்கய்யா அப்படி பேசுவோம். அவ்வளவு ஒரு அன்பு. தமிழ் கடல்னா தமிழ் கடல் தான். ஒன்று சொல்கிறேன், நானே எங்கள் ஐயா மைனும் நான் தம்பி படம் இயக்குறேன். நாங்கள் எல்லாம் ஒன்றா பணி செய்கிறோம். அதில் கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்துக்கிட்ட பாடல் வாங்க போகிறோம் 2 பேரும் இல்லையா ஐயம்மனே. அப்போ இங்கே இருக்குது ட்ரஸ்ட்புரத்தில். அங்கே போய் உட்காந்து பேசிக்கும்போது நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஐயாவோட பையன் அப்படின்னு. உட்காருங்கன்னு பேசிட்டு ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குது வைரமுத்து அவர்கள். தம்பி, கம்பன் கூட அவன் எழுதின காப்பியத்தில் கொஞ்சம் வரிய மறந்தாலும் மறந்துருப்பான், ஆனால் அப்பா மறந்துருக்க மாட்டார் அப்படின்னு இல்லையா. அவ்வளோ பெரிய அறிஞன் அவர். தமிழ் கடல்னா சும்மா இல்லை. அப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய தமிழ் பொக்கிஷத்தினுடைய மகன் எங்களுடைய ஐயா மகன். எனக்கு எப்போவும் எங்கள் ஐயா மையன், அவருக்கு எப்போவும் நான் அராஜகம்தான். வேற அதுக்கப்புறம் சொல்லணும்னா எங்கள் அண்ணன் MS பாஸ்கர் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இவன்லாம் ஏன்டா நடிக்க வந்தான்னு சில பேரை தோணும். எங்கள் அண்ணன் ஏன் இவ்வளோ நாள் நடிக்க வரலைன்னு தோணும். ஒரு பின்னணி கலைஞனாகவே இருந்து திரைமறைவிலே தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊற்றிய ஒரு மாபெரும் கலைஞன். ஒரு காலம் அவரை கைவிடாமல் கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு. எந்த கதாபாத்திரம்னாலும் ஆகச்சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் எங்கள் அண்ணனுக்கு தான் இருக்குது.
அது பல படங்களை சொல்லலாம். அது சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது. அது ஒரு தவம். இப்போ என் தம்பி சொல்லும்போது சிவாஜி மாதிரின்னு எங்கள் அண்ணன் கூச்சப்பட்டார். நாங்கள் உங்களை சிவாஜியாயின்னு சொல்லலை. அது மாதிரின்னா மாதிரின்னு அப்படின்னா அந்த ஈடுபாடு. உதாரணமாக இப்போ எங்கள் ஐயாட்ட சொல்கிறேன். எங்கள் ஐயாவுக்கு பசுமன் படத்தில் நடிக்கும்போது அண்ணன் சிவகுமாரை உங்களுக்கு தெரியும், அது ஒரு பிசாசு. ராதிகா மேர தெரியும், அவங்க ஒரு பிசாசு. எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள். அந்த திரையை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞர்கள். இது எங்கள் அப்பா, அப்போ கண்ணன் ஐயா ஒளிப்பதிவு எல்லாம். இப்போ இவங்க என்னன்னா எப்போ படப்பிடிப்புனாலும் அதிகாலையில் ஒரு 5 மணி, அதிகாலையில் ஒரு 4 மணி அப்படி வச்சா இங்கேருந்து வண்டி போய் நாங்கள்லாம் நிற்கும்போது ஒரு நாற்காலியை போட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கோம். அது யாருன்னா எங்கள் ஐயா நடிகர் திலகம் அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. தினம் கூச்சப்படுவாங்க, என்னடா நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம், அதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காருடா அப்படின்னு நினச்சி இவங்க எல்லாம் கூடி பேசுகிறாங்க. நாளைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமா அது முன்னாடி வந்துடணும்ட்டு. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நாற்காலி போட்டு உட்காந்துருக்காப்புல. என்னடே ஐயோக்கிய பிள்ளைலாம், எனக்கு முன்னாடி நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு. அந்த இதில் இத்தனை படம் நடித்தோம். அந்த ஈடுபாடு, அந்த முனைப்பு, அந்த ஆர்வம், ஒரு துளியும் குறையாத ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில். அது மாதிரி இப்போ எங்கள் அண்ணனுக்கு என்னென்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்கள் அண்ணன் MS பாஸ்கருக்கு இணையாக யாரும் இல்லை. அது சின்ன இப்போ நீங்கள் அண்மையில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட அந்த அந்த பையனை தம்பி சசியை வந்து இவர் கொடுமைப்படுத்துறாருங்கும் போது நம்ம கோபமா வரும். அவன் வந்து நிற்கும்போது அவன் நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்லை, நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன், ஈழத்தமிழன்னொன்னே சாவியை தூக்கிவிட்டு வண்டிடு சேவ் பண்ண போகணும் அப்படின்னு வரல. அது வந்து இங்கிலீஷ் நடிகை. என்ன இங்கிலீஷ் நடிகை? எங்கள் அண்ணன் கருப்பாக போயிட்டானே ஒழிய அவன் இங்கிலீஷ் நடிகனுக்கெல்லாம் பெரிய நடிகன், மிகப்பெரிய கலைஞன். அவனுக்கு ஒரு வரம் வந்திருக்கு பாருங்க, தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர். அது எவ்வளோ பெரிய இது! எப்படி சிலர் வருது. நமக்கு என்ன கற்பிக்கிறார்? எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத, ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்கிறது. இதே வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க. ஆனால் இதே தான் எங்க தலைவர் என்ன சொல்றார்? நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள், ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லுவோம்ங்கிறதுல அது என்கிட்ட தான் சொல்றல. அது அந்த மாதிரி நம்ம எதற்கும் நபிகளே என்ன சொல்றாரு? அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க. அநீதின்னு தெரிஞ்சிருச்சு, அப்ப எதிர்க்கணும். சேகவாரன் என்ன சொல்றான்? உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் கோவப்படுவாய், ஆனால் நீனும் என் தோழனாங்கிறான். நீனும் என் தோழன் தான். நான் தம்பி படத்துல இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடை அதை எடுத்து போட்டிருப்பேன். அப்ப அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தா மேல் பாதியில குடிக்கிற நீர்ல இந்த நூற்றாண்டுல ஒருத்தன் சிங்கத்தை கலக்கிறான்னா அதையும் சகித்துக்கிறது, எல்லாத்தையும் சகித்துக்கிறது. சகித்து தான் ஒரு அடிமை எப்படி பிறக்கிறான்னு நினைக்கிறீங்க? அடிமை எப்படி பிறக்கிறான்? அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு. அப்படிதான் நம்ம அடிமை ஆயிட்டோம். எதை உங்களால ஏத்துக்க முடியுது? ஊழல் தெரியுது, லஞ்சம் தெரியுது, மணலள்ளி விற்கிறான் தெரியுது, சாராங்காய்ச்சி விற்கிறான், கஞ்சாவின்னு கொக்கைன்னு எல்லாம் விற்கிறான் தெரியுது, ஆனாலும் கேட்க முடியாது. இதுதான் இது காரணம் பயம். அதையும் எங்க தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறவள. எதுக்கு பயப்படணும்? நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு என்கிட்ட வராது. நான் சாகும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். மரணம் என்கிட்ட வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன். எதுக்கு பயப்படணும்? பயப்படுறதுனால ஒருத்தன் நீண்ட நாள் வாழ்ந்துருவானா நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம். அர்த்தமற்றது. பயம்ங்கிறது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுன்னு தான் எங்க தலைவர் எங்களை வளர்த்திருக்காரு. அது கிடையாது. அதுல ஒரு இயக்குனரா நீங்க என் தம்பி கார்வன் நினைப்பாக்குறீங்க. அவ படம் வந்து என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு, நான் பார்க்கல. அது பார்க்கறதுக்கான நேரம் வாய்க்கல. இந்த 3 பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம், அவர் சொல்லுகிற செய்தி, அதுலயே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போறாரு அப்படின்னு. இங்க
ஒன்று நீங்கள் கவனிங்க, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அது அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்கு, அதுதான் மனிதம். அதை யாரும் அவர்கள் தேடுவதும் இல்லை, போறதும் இல்லை. இஸ்லாமியருக்கு ஒன்று உயிர், கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர், இந்துக்கு ஒரு உயிர் என்று கிடையாது. எல்லா உயிரும் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் இப்ப நீ நானும் 10 மகன் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது நிலையில் வச்சுக்கணும். இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதம் இருக்கு, எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்குது. இதை கடந்து போய் இந்த உலகத்துல எல்லாரும் மனிதனை மனிதன் கொள்வதற்கு, இத்தனை உயிர் அழிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான். ஆனா அந்த ஆயுதங்களை எல்லாம் வெல்லுகிற ஒரு ஆற்றல் அவன்கிட்ட இருக்கு, அதான் பேரன்பு. அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்த முடியும். அதுதான் இன்னைக்கு நீங்க உலகத்துல இடம் பாடுனா, புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பவன் பண்ணது எந்த ஆத்தன் புரட்சி பாவலன் தான். அவனுடைய பேரனும் பேத்திகளும் கெட்ட போறனால வேரோட சாஞ்சிச்சு ஈழத்துல. அதானே அது சிக்கல். அந்த மாதிரி நேரத்துல இறுதி போர்க்கட்ட சூழல்ல என் தலைவன் இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியா பேசி பேசி சிறைப்படுத்தப்பட்டேன். யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க. ஓராண்டுகளுக்கு மேல சிறையிலே இருந்துட்டேன். அப்ப அந்த நேரத்துல ரொம்ப சோர்வு. அப்ப என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வர்றாப்ல, ஒருத்தர் வர்றாரு. வந்தவர் அவர் அதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்துருக்காரு. வந்து என்னோட வந்து படம் எடுக்கணும்னு சொன்ன அந்த மனநிலையில படம் எடுக்கலாம். ஆனா என்னோட வந்தது அவர் ஆறுதலா இருந்தது. அப்ப பேசும்போது அது காரணம் வந்து அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடிச்சு, இந்த தம்பி உதாரணமா இந்த ஈழ படுகொலை எப்ப பேசி பேசி சிறைப்பட்டவளோ அதை கவனிச்சிருக்காரு ஒருத்தர். இப்படி பேசிட்டு இருக்காருன்னு அந்த ஈர்ப்பு, அவர் திருநெல்வேலி இருக்காரு, நான் சிவகங்கையில் இருக்கேன். எங்க 2 பேரையும் வந்து சேருது, ஒரு இடத்துல சேர்க்குது. சேர்த்த பிறகு இந்த படத்துக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த பாடல்கள் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு இந்த பாடல்களுக்கு சம்பந்தம் இருக்கு. விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா, தாய் அன்போடு தனையேந்த முத்துக்குமரா, உன் பெரும் தியாகம் மறவோமே பச்சை தமிழா, நீ விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா, பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூழ, பாவிகள் கூட்டமோ நம்மை வந்து ஆள, எரிமலையாயளவே மறந்திங்கு போக, எலி பொறியில் எலியாய் தமிழனும் நோக, மனம் பொறுக்காமல் சென்னறுப்பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ. இந்த பாட்டு இருக்கு பாருங்க. விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா. இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இங்கு மாண்டு போவதோ, ஆள பிறந்தவன் இன்று அடிமையாவதோ, வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ, வீணர் கூட்டம் இங்கே நம்மை ஆள்வதோ, எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன், எரிமலை ஆற்றில் குளிக்க நினைப்பவன் அவன். இந்த பாட்டு தலைமகனே எம் பிரபாகரனே, தலைநகரே திரிகோண மலையே. இந்த பாடல்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் ஒலிக்குது. எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்கள்ல இது பரவலா கேட்கப்படுது. எங்களுடைய கட்சி பாடல்ல இது ஒரு கொள்கை பாடலா பரப்பப்படுது. இந்த பாட்டை வந்து 2010ஆம் ஆண்டு இதை தயாரித்து நாங்கள் செய்கிறோம். இது தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டை என்னுடைய அன்பு மைத்துனர் கவிதாஞ்சனை வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம். அதுக்கு அன்றைக்கே 10 லட்சம் ரூபாயை செலவழித்து இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆர்வீர் தம்பி கார்வண்ணன் அவர்கள். அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பற்றுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று. நாங்கள் 2 பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும். தமிழ் இல்லைனால் தமிழர் இல்லை, தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை, எவ்வளவுதான்.
இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்றுக்கிரக சொல்பவரும் மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மண்ணின் வளம் காக்க, மண்ணின் மக்களின் நலம் காக்க, அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல். இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை. அதான் சொல்றான்ல, இது தேவை. எங்கள் முன்னவர்கள் கே.பி. விஸ்வநாதனோ, அண்ணல் தங்கவோ, மறைமலையடிகளோ, அல்லது சிவானந்தமோ, சிங்காரவேலரோ, ரெட்டமலை சீனிவாசனோ, ஐத்தியாச பண்டிதரோ, மாப்போசியோ, சீபா ஆதித்தனாரோ வரும்போது அவனுடைய பேரன் சீமான் நிக்கிற புறச்சுழல் இல்லை. அன்னைக்கு காவிரியில் தண்ணி கேட்டா அடிச்சு விரட்டல, அன்னைக்கு கச்சத்தீவை பறித்து கொடுத்துட்டு சுட்டு சுட்டு 840 மீன் வந்து சுட்டு போடல. மீத்தேன் எடுப்பு பூமி தாய் ஈரக்கொலை அறுக்கல, அணுவுல ஸ்டெர்லைட் இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லல. எதை தேடினாலும் இந்த அரசியல் தேவைப்படுது. தேவைதான் கண்டுபிடிப்பின்றா. இந்த அரசியல் வேணுமா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அதை விட தேவையா தேவையில்லையா, அதுதான் கோட்பாடு. அப்ப அந்த அடிப்படையில் நாங்க இணைந்து பணி செய்தோம். என் தம்பி என்னோட ஒரு தம்பி, அவன் உணர்வால இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியா எனக்கு. உங்களுக்கு அதை படிச்சுட்டு அவனுக்கு வேர்த்திருச்சு, மிரண்டுட்டான். அதனாலதான் சரித்திரத்தில் அவனுக்கு இடம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் வந்து நண்பர்கள் சொல்றாங்க, பகத் நீ வெளியில வா, நம்ம வந்து இன்னும் வீரியமா போராடலாம், ஒரு மன்னிப்பு கடிதம் தானே எழுதி கொடுத்துட்டு வந்துருன்ட்டு. பகத் சொல்றான், எல்லாரையும் போலதான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு, ஆனால் நான் வெளியில வந்து வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துணிஞ்சு முத்தமிட்டேன்னா பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க. அதனால நான் இந்த தூக்கு கயிறை முத்தமிடுறேன்ட்டு. ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரன் தர சரியா இல்லை, சம்மதிக்கல. தூக்குதான்ட்டான். தூக்குல போடும்போது அவன் கேட்கிறான், நீ ஏன்டா அந்த காலத்தை ஏன்டா நீ வந்து துப்பாக்கியில சுட சொன்ன, ஏன் பீரங்களை சுட்டு கொள்ள சொன்ன? இல்ல, என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வெளியேறுகிற வரை என் தாய்நிலத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும், அதுக்குத்தான் நான் என்னை துப்பாக்கியில சுடுன்னு சொன்னேன்றான். திருப்பி தூக்கில போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவான்ல, பிளாக் மாஸ்க்கு, 2 பேர் தான் எடுன்னு. ஒன்னு பகத்சிங், இன்னொன்னு சதாம் ஹுசேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எடுறான்ட்டான் பகத்சிங், அந்த கருப்பு துணி எடுறான்ட்டான். எடுத்துட்டு போற சொன்ன. ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில கசிந்து போற கடைசி நொடி வர துளி வர என்னுடைய கண்கள் என் தாய் மண்ணை பார்த்துக்கிட்டே சாகணும்டான்னா. அதனாலதான் பகத்சிங் இன்னைக்கு அவ வந்து நம்ம சரித்திரத்தில் இருக்கான். சேகுவேராவை சுடுறதுக்கு எதிரி நிறுத்தும் போது இப்படி குறி வைக்கிறான். அப்படி குறி வைக்கும்போது, டியர் காம்ரேட், நீங்க என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இடது பக்கமா வாங்க, இப்ப சுடுங்கன்ட்டான். அதனாலதான் சேகுவேராவுக்கு இடம் உங்களுக்கு. அப்ப மரணத்துக்கு பாய்ந்தவெல்லாம் உங்களுக்கு தெரியுது. விவேகானந்தர் சொல்றாருல, வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம், அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு. ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கு, கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை. அதனால இதுக்கெல்லாம் பயந்தா ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த துணிவுல தான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்துல பதிவு செய்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவன் என் தம்பிக்கு இருந்த இந்த திரையுலக மேல இருந்த பற்று வெளிப்படுது பாருங்க. அவனே தயாரிச்சு, அவனே இயக்கி, அதுல ஒரு கதாபாத்திரத்திலே நடிச்சு, தொடர்ந்து இது தமிழ் குடிமானும் அவருடைய தயாரிப்பு தான், அவருடைய இயக்கத்துல இது பண்ணியிருந்தார். இப்போ அந்த முயற்சியை நான் முழுக்க பாராட்டுறேன். என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பு. நானே இயக்கியது போல ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்கு. அந்த படம் உறுதியாக வெல்லும். உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும். அதுதான் அது. ஏன்னா அரிய படங்கள் வந்து தவிர்க்கப்பட்டது. ஒரு நல்வாய்ப்பா இன்னைக்கு உங்களுக்கு அயோத்தி, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்களால் ஏற்கப்பட்டுருச்சுங்கும் போது மனசு ஒரு நிறைவாக இருக்கு. இப்போ என் தம்பி சூரியோட மாமன் இதெல்லாம் நல்லா ஓடுதுங்கிறாங்க. கேட்டுக்கிருவேன் ஒவ்வொரு தடவை, ஐயா மேன் அது பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேரும் அராஜகம், இந்த மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கு, அதில் இருக்கு, ஓடிடியில் பார்த்துருங்க அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது. ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வேறு தளத்துக்கு போயிட்டும் இதை நேசின்னு, காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரி தான் இது. இது ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து சொல்லும்போது, திரைக்கலை பேச்சு ரெண்டும் இராணுவத்தின் வலிமை மிக்க 2 பிரிவுகள்ப்பா, ஒன்றை செய்ய ஒன்றையோ கைவிட்டக்கூடாது, நீங்கள் 2ஐயும் செய்யணும்னு. ஒன்றை செய்ய 2ஐயும் செய்யணும் தான் நினைக்கிறேன். அதை
என் தம்பிக்கே திரையரங்கு கிடைக்காதுன்னு பயப்பட்டான்னா எனக்கு என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சுக்கிறோம். அது கடினம். அதனால படம் எல்லா தம்பிகளும் எடுக்கிறாங்க, படை கட்டத்தான் பெரிய யாரும் இல்லை. அதனால இந்த வேலையே எனக்கு சரியா இருக்கு, என் தம்பிகள் அதை செய்யட்டும். ஆனால் இதை பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய பொறுப்பு. இங்கே என் தம்பி கார்வன் சொன்னா நம்மளை நாம பாராட்டலை யாருன்னு இல்லை, அது சொல்லி சீசர் சொல்றான், நீ அடுத்தனை உன்னை எந்திரிச்சு உன் தகுதியை பாராட்டுற வர பொறுத்து இருக்காதரா, நீயே எந்திரிச்சு பேரறிவிப்பு செஞ்சிரு, நான் ஆக சிறந்தவன் அப்படின்னு சொல்லிருன்றான். அதனால இப்போ எங்கள் அண்ணன் MS பாஸ்கரை நாங்கள் பாராட்டல, யார் பாராட்டுவா? இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவனை பைத்தியக்கார மாதிரி பார்க்குறீங்க. இதுதான் பிரச்சனை. எங்கள் அப்பா இங்கே பாருங்க, எங்கள் அப்பா இங்கே பாருங்க, பசும்பன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் அவர்கள் தான் இசை. அவன் 2 பேரும் வண்டியில் போயிட்டுருக்கேன், எங்கள் அப்பாவே வண்டி விட்டுறாங்க. வண்டி விட்டு அதில் சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்க இப்படி வருது விருப்பி எழுதி. அப்பா இப்படி நம்மளை நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவாப்பா இருக்கு. கேட்குறவங்க ஒரு மகனே, நம்மளை நாமே பாராட்டிட்டாதான்டா, வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான்டா. அப்பத்தான் நான் முடிவு பண்ணேன், நீங்க ஓடும்போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம், நீங்களே கைதட்டிட்டே ஓடிட வேண்டியதுதான், வழி கிடையாது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறணும். இல்லைன்னா யாருமே பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கைதட்டும், 3வது வரவனுக்கு கைதட்டாது. அவன் சொல்றான்ல, முன்னாடி வந்தவனுக்கு 1வது வந்தவனுக்கு கைதட்டுற, அவன் வெற்றி கழிப்பிழைப்பா, நீ கைதட்டுறதே அவன் காதில் விழாது. ஆனால் 3வது வந்தவன் முதுகுல தட்டி கொடு, அவன் மரண வரைக்கும் உன்னை மறக்க மாட்டாங்கிறான். அதான் முக்கியம். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்கு, தோல்விங்கிறது ஒரு பெரியது. தோல்விதான் வெற்றியின் தாய். தோல்வியே சொல்லுது, என்னைய தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லைன்னு, இல்லையா? எளிதில் வென்றவனின் இதயம் மலரை விட மெல்லிதா இருக்கும், தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமா இருக்கும்ன்றான். அதனால அது ஒரு சிக்கல் இல்லை. இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி, அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு, அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு. இல்லைன்னா நீ சீமானின் தம்பியா இருந்து பயனே கிடையாது. அதனால உனக்கு பாராட்டு. உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள், நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய, ஏற்று பாராட்டக்கூடிய, கொண்டாடக்கூடிய மக்கள், இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்த செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள். உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுப்பார்கள். என்னுடைய தம்பி தன்னுடைய முழு முயற்சியில் அவரே